ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து நீங்க குளிக்கிறதால இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா கெடுதல்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை நாம மகா சங்கடகர சதுர்த்தியா கணக்குல எடுத்துப்போம். இது ஒரு சில வருஷங்கள் ஆவணி மாதத்துல வரும், சில வருஷங்கள் ஆடி மாதத்துல வரும். இந்த வருஷம் நமக்கு ஆடி மாதத்தோட கடைசியில தான் இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி வந்திருக்குது. கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் தான். விநாயகரை வழிபடுவதற்கு அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி. நமக்கு வாழ்க்கையில பல சங்கடங்கள் இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, குழந்தைகளோட கல்வி, கணவரோட உத்தியோகம்னு சொல்லி எந்த விதமான சங்கடங்களா இருந்தாலும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டோம்னா அந்த சங்கடங்கள்லாம் தீரும். ஆனா நிறைய பேருக்கு மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபடுறதுக்கான நேரம் அமையறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு மாற்று வழிதான் இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை நீங்க முறையா விரதம் வந்து வழிபட்டீங்கன்னா வருஷத்துல மீதி இருக்கக்கூடிய 11 மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திய முறையா வழிபட்ட பலனை இந்த ஒரு நாள்ல பெற முடியும். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் அது விதிவிலக்கு. ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா எடுத்துப்போம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலையில 10:36 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி ஆகஸ்ட் 13 புதன்கிழமை காலையில 8:38 வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை 9:10 யமகண்டம், 3:04 ராகு காலம். 10:30 மணிக்கு மேலதான் சதுர்த்தி ஆரம்பிக்கிறதால நம்ம யமகண்டத்தை கணக்கு பண்ண தேவையில்ல. ஆனா ராகு காலம் 3:04 வருது. அந்த நேரத்துல மட்டும் பூஜை பண்ணாம மற்ற நேரங்கள்ல தாராளமா மகா சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாட்டை நீங்க செய்யலாம். கோவில்கள்ல இந்த சதுர்த்தி வேலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாலை ஒரு 5 மணிலேருந்து 6 மணி, இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அந்த நேரத்துல கூட நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில மகா சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாட்டை செய்யலாம். இல்ல மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பண்ணதான் போறோம் அப்படின்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா சதுர்த்தி வேலையில முடிஞ்சா கோவிலுக்கு போறதுக்கு, அங்க நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கலந்துக்கிறதுக்கு நீங்க தவறக்கூடாது. மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில எப்படி விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை நடக்குமோ அதை விட 10 மடங்கு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நடக்கும். விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க, அலங்காரம் செய்வதற்கு சந்தனம் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு மாலை, அதாவது அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு விநாயகருக்கு ஏதாவது மாலையை வைப்பாங்க. அந்த மாலை போடக்கூடிய அந்த ஒரு செலவை நீங்க ஏத்துக்கிட்டு தாராளமா வாங்கி கொடுக்கலாம். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. அந்த சிதறு தேங்காய் உடைக்கக்கூடிய அந்த நேரத்துல ஏதாவது ஒரு வேண்டுதல், உங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருக்க பட்சத்துல கண்டிப்பா அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். முடிஞ்சா வீட்டுல விநாயகர் சதுர்த்தி அளவுக்கு பண்ண முடியல அப்படின்னாலும் ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். கொழுக்கட்டை, சுண்டல், அப்பம், இதுல ஏதாவது ஒரு பொருள், இது எதையுமே மனசார விநாயகர் ஏத்துப்பாரு. இதுதான் மகா சங்கடகர சதுர்த்திய கோவிலையும் வீட்லையும் வழிபட வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறை. இது இல்லாம எந்த ஒரு விரத நாள், விசேஷ நாள் வந்தாலும் நாம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்து நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அந்த விரத நாள், விசேஷ நாள் மற்ற தினங்கள் மாதிரி இல்லாம ரொம்ப சிறப்பா அமையும். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நம்பிக்கையோட பண்ணக்கூடிய எந்த ஒரு இறை வழிபாட்டு விஷயமா இருந்தாலும், தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பா வீண் போகாது. அந்த வகையில இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே விநாயகர் வழிபாட்டுக்கும் விநாயகருக்கும் ரொம்ப உகந்த பொருள். அதுல முதல் முக்கியமான பொருள் வெட்டி வேர். பெயர் தான் வெட்டி வேர், ஆனா பல வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய வேர் இந்த வெட்டி வேர். வெட்டி வேரோட வாசம் யார் ஒருத்தவங்க வீட்டுல இருக்குதோ அங்க எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கவே இருக்காதாம். அதாவது நெகட்டிவிட்டி எனர்ஜி, குறிப்பா கெட்ட சக்திகள், துர்சக்திகள், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வெட்டிவேர் வாசத்துக்கு நெருங்கவே நெருங்காது. சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி, குறிப்பா விநாயகர் மாதிரியான சுவாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி தண்ணீர்ல வெட்டி வேரை கலந்து அந்த வெட்டி வேர் தண்ணீரை தான் முதல்ல விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம்.
அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு பொருள் இந்த ஒரு வெட்டி வேர். இந்த வெட்டி வேர் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். சாஸ்திரத்துக்கு 2, 3 துண்டு கிடைச்சா கூட போதும். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு சந்தனம். ஒரிஜினல் சந்தனமா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்க வீடு பக்கத்துல மளிகை கடையில ரூ. 10க்கு இந்த சந்தன டப்பா விக்கும். அதுல எக்கச்சக்கமான சந்தன விலைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் பயன்படுத்த வேணாம். ஒரே ஒரு சந்தனம், சின்னதா ஒரே ஒரு துண்டு இருந்தா கூட போதும். அந்த ஒரு சந்தன வில்லைய நீங்க தயார் பண்ணி வச்சுக்கணும். கடைசியா ஒரே ஒரு சில்லறை நாணயம். அது ரூ. 1 இருந்தா என்ன விசேஷம். விநாயகருக்கு வயிற்று பகுதியில சந்தனம் வைத்து இந்த ரூ. 1 நாணயத்தை வைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதலை உடனே பலிக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காணிக்கை தான் இந்த ரூ. 1 நாணய காணிக்கை. இதுவும் விநாயகருக்கு ரொம்ப உகந்த பொருள் அப்படிங்கிறதால இந்த சில்லறை நாணயத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை வீட்டில் ஒரு 5-6 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5-6 நபர்களும் குளிக்க போறதுக்கு முன்னாடி தனித்தனியா அந்த தண்ணீர்ல கலந்து குளிச்சாலும் சரி, இல்லைன்னா சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீர்ல வெட்டி வேர், ஒரே ஒரு துண்டு சந்தனம், ஒரு சில்லறை நாணயம், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு பூஜை அறையில வச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்க குளிக்கிறதுக்காக தண்ணி பிடிச்சு வச்சிருப்பீங்களா டப்பு, அதுல சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். குளிக்கும்போது விநாயகரோட மந்திரங்களையோ விநாயகரோட நாமங்களையோ சொல்லி மனசார விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு தலைய தண்ணி எடுத்து ஊத்துங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. மற்ற விரத நாட்கள் மாதிரி இல்லாம இந்த ஒரு விரத நாள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அடுத்தடுத்து இந்த மகா சங்கடகர சதுர்த்திக்கான எல்லா வேலையும் உடனடியா நடந்து இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்திய நல்ல முறையில வழிபட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஆரம்ப புள்ளி தான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு குளியல் பரிகாரம். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம் ரொம்ப கம்மி. இதுல போடக்கூடிய பொருட்களும் அதோட விலையும் ரொம்ப கம்மி தான். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒருவேளை அந்த சில்லறை நாணயம் மீந்திருந்துச்சுன்னா அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. மற்றபடி அந்த வெட்டி வேர் அப்புறம் சந்தனம் எப்படிதான் தண்ணியில கரைஞ்சிருக்கும், அந்த வெட்டி வேரை மட்டும் செடி கொடிகள்ல கால் பட இடத்துல போட்டுருங்க. அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. விநாயகருக்கு உகந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள்ல விநாயகருக்கு பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை நம்ம தண்ணீர்ல கலந்து குளிக்கும் போது அந்த விநாயகரோட அந்த கணபதியோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். 10:30 மணிக்கு மேலதான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. நாங்க காலையிலே குளிச்சிடுவோம் அப்படின்னாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. காலையிலே குளிச்சுட்டு நீங்க 10:30 மணிக்கு மேல தாராளமா மகா சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாட்டை நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை காலையில குளிச்சுட்டீங்க, இதை பதிவை லேட்டா தான் பாக்குறீங்கன்னா மாலை நேரத்துல ஒரு முறை இந்த பொருட்களை கலந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கோவிலுக்கு போறதும் தப்பு கிடையாது. காலையோ மாலையோ ஏதாவது ஒரு வேளை இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை இந்த தண்ணீர்ல கலந்து குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதியவர்களும் குழந்தைகளும் குளிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி இந்த 2 நபர்களை யாராவது ஒருத்தர் இல்ல 2 பேர் குளிச்சாலும் சரி. ஏன்னா பொதுவாகவே குழந்தைங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கும், தெய்வத்தோட அருள் நிரந்தரமா இருக்கும். நமக்கு தான் பெரியவங்களுக்கு தான் கிரகதோஷ பாதிப்பு காரணமா சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள், வீண் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உதவுது. அதுல ஒரு முக்கியமான பரிகாரம் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறது. இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணி வரக்கூடிய நாட்களை ஒரு வளமான நாட்களா மாத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.